Welcome to Madura Coaching Center. ஓகே, இன்னைக்கு பிஜி மேத்ஸ் டிஆர்பியில் நமக்கு இப்போ ரீசெண்டாக நமக்கு சிலபஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த சிலபஸ் சேஞ்சஸ் பற்றியும் ஓல்டு சிலபஸோட கான்செப்ட் நியூ சிலபஸ் கான்செப்ட் என்னென்ன நமக்கு டிஃபர் ஆகுது அப்படின்ற விஷயங்களை பற்றியும் இன்னைக்கு நம்ம கிளாஸஸில் பார்க்க போகிறோம். அதே போல் பிஜிடிஆர்பி மேத்ஸில் இப்போ பிஜிடிஆர்பி நமக்கு விரைவாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீண்ட நாட்களாக நீண்ட மாதங்களாக நம்ம எல்லாருமே ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம். இந்த 10 இருக்கிற நம்ம ஆல் யூனிட்ஸையுமே நம்முடைய மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா தரவா நல்லா ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. நியூ சிலபஸை வச்சு நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சிலபஸ்ல சேஞ்சஸ் வந்ததுன்னா என்னென்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அதுல ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் வந்திருக்கு. பெரும்பாலும் நமக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நமக்கு சிலபஸ்ல இல்லை. அதனால நம்ம பெரிய இதை பத்தி நம்ம யோசிக்க இல்லை. நியூ கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம அடிஷ்னலா நம்ம கூடுதலா நம்ம ரெஃபர் பண்ணா மட்டும் போதுமானது. அதனால பிஜி மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 யூனிட்ஸ்ல மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் கொஞ்சம் இருக்கு. மற்றபடி நமக்கு ரொம்ப பெரிய எல்லா யூனிட்ஸ்லயுமே அதிகமா சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல நம்ம யூனிட் 1 அல்ஜீப்ரா யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்ஜீப்ரா யூனிட் நமக்கு மேத்ஸ்ல பிஜிடிஆர்பி மேத்ஸ்ல நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா கொஸ்டின்ஸ் நிறைய இதுல நமக்கு ரெகுலராகவே அல்ஜீப்ரா யூனிட்ல கொஸ்டின்ஸ் அதிகமா நம்ம கேட்குறாங்க. இந்த அல்ஜீப்ரால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்ஸ் பார்த்துருப்போம். அதை ஒட்டி நமக்கு அடுத்து சப் குரூப், அப்புறம் சைக்ளிக் குரூப், பெர்முடேஷன் குரூப், அப்புறம் லெக்ராஞ்சியஸ் தியரம், நார்மல் சப் குரூப், ஹோமோமார்பிசம், கெய்லிஸ் தியரம், சிலோஸ் தியரம், ஃபைனைட் எபிலியன் குரூப் அப்படின்னு கண்டினியூஸா நமக்கு அந்த யூனிட்ஸ் கண்டினியூஸா இருக்கும். அடுத்து நம்ம அதே அல்ஜீப்ரால நமக்கு ரிங்ஸ்ல இருந்து ரிங்ஸ் அது ரிலேட்டடா இருக்கிற இன்டெகிரல் டொமைன், ஃபீல்டு கான்செப்ட், அப்புறம் ரிங் ஹோமோமார்பிசம், ஐடியல்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாம் கண்டினியூஸா நம்ம பார்த்துருப்போம். அப் டு எது வரைக்கும் அப்படின்னா யூக்ளிடியன் ரிங்ல இருந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் அண்ட் டொமைன் வரைக்கும் நமக்கு அந்த ரிங்ஸோட கான்செப்ட் கண்டினியூ ஆகும். அடுத்து ஃபீல்டு, அதுலேயே அல்ஜீப்ரால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபீல்டு, எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு, எலமெண்ட்ஸ் ஆஃப் காலேஜ் தியரி, ஓகே, ஃபைனைட் ஃபீல்டு, இது எல்லாமே நமக்கு கண்டினியூஸா ஆல்ரெடி இருந்திருக்கு. அதே போல வெக்டார் ஸ்பேசஸ், லீனியர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பேசஸ், டூவல் ஸ்பேசஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரேங்க், கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ், மேட்ரிசஸ், canonical form, diagonal form, triangular form, nilpotent transformation, and up to அந்த மேட்ரிக்ஸோட கான்செப்ட்ல நம்ம குவாட்ரட்டிக் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்மிஷன், யூனிட்டரி, நார்மல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இது எல்லாமே தான் நம்ம யூனிட் 1ல ஓல்டு சிலபஸ்ல நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? அப்போ இதே அல்ஜீப்ரா யூனிட், ஓகேங்களா? ஓகே, அதே நம்ம அப் டு ஓகே நியூ சிலபஸ்லயே நமக்கு ஓகே இப்போ ஓல்டு சிலபஸ், இப்போ நான் சொன்னது இப்போ நியூ சிலபஸ் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ண அதே கான்செப்ட் தான். பட் என்னன்னா ஜஸ்ட் குரூப்ஸ்ல இருந்து நமக்கு குரூப்ஸ் அண்ட் சிலோஸ் தியரம், கண்டினியூஸா ரிங்ஸ், யூனிக் ஃபேக்டரைசேஷன் தியரம் அண்ட் டூவல் ஸ்பேஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரேங்க், ஃபீல்டு, அல்ஜிப்ரிக் எக்ஸ்டென்ஷன், ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல்ஸ், ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு, சிம்பிள் எக்ஸ்டென்ஷன், எலமெண்ட்ஸ் ஆஃப் காலேஜ் தியரி அண்ட் ஃபைனைட் ஃபீல்டு,
இந்த டாபிக் வரைக்கும் அல்ஜிப்ரால ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஓகே நியூ சிலபஸ் இப்போ நம்ம ஓகே டிஸ்கஸ் பண்ணோம். நியூ சிலபஸ்ல நம்ம ஆல்ரெடி வெக்டார் ஸ்பேசஸ்ல இருந்தே நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணி தான் இருக்கோம். சரிங்களா? அதனால நம்ம நியூ சிலபஸ்ல பெரிய லெவல்ல அல்ஜிப்ரால நமக்கு சேஞ்சஸ் ரொம்ப இல்லை. ஓகேங்களா? அதாவது குரூப்ஸ், ரிங்ஸ், ஃபீல்டு, வெக்டார் ஸ்பேசஸ் இந்த கான்செப்ட் தான் இருக்கு. பிளஸ் அடிஷனலா நமக்கு மேட்ரிசஸ் கான்செப்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ ஓல்டு சிலபஸ்ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது மேட்ரிசஸ் ரிலேட்டடா இருக்கிற கான்செப்ட் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் அடிஷனலா இருக்கு இல்லையா? மற்றபடி நமக்கு இதுல பெரிய லெவல்ல நமக்கு சேஞ்சஸ் இல்லை. அதனால அல்ஜிப்ரா யூனிட்ஸ்ல நமக்கு நம்ம மெட்டீரியல்ல ஒரு சில கரெக்ஷன்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அல்ஜிப்ரா யூனிட் நமக்கு எந்த 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 இதுவுமே இல்லை. அல்ஜிப்ரால டைரக்டா நமக்கு அந்த மெட்டீரியல் நம்ம கிளியராகவே எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அந்த யூனிட் அப்படியே நம்ம யூனிட் 1 அல்ஜிப்ரா இருந்தது ஓல்டு சிலபஸ்ல. நியூ சிலபஸ்லயும் அதே நமக்கு யூனிட் 1 தான் இருக்கு. சரிங்களா? அதே போல நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓல்டு சிலபஸ்ல ரியல் அனாலிசிஸ்ல ஓல்டு சிலபஸ் நமக்கு ரியல் அனாலிசிஸ் தான். இதே நியூ சிலபஸ்லயும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு யூனிட் 2 சேம் ரியல் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ரியல் அனாலிசிஸ் கான்செப்ட்ல நமக்கு நியூ சிலபஸ்லயும் நமக்கு ரியல் அனாலிசிஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஃபூரியர் சீரிஸ் யூனிட்ஸை மட்டும் யூனிட் 3 நம்ம படிச்சதை யூனிட் 2ல அவங்க அடிஷனலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால ரியல் அனாலிசிஸ் அண்ட் ஃபூரியர் சீரிஸ் யூனிட் 2 அண்ட் 3 படிச்சதை நம்ம சேம் சிலபஸ்ல யூனிட் 2ல அவங்க மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ கார்டினல் நம்பர்ஸ்ல இருந்து எடுத்து ஜஸ்ட் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் கார்டினல்ஸ் படிச்சிருப்போம். அப்புறம் கான்டார் டயகனல் அண்ட் ப்ராசஸ் படிச்சிருப்போம். ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் நமக்கு இருந்திருக்கும். அடுத்த ஆர்டர், அப்புறம் கம்ப்ளீட்னஸ், அப்புறம் காட்சி சீக்வன்ஸ், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லிமிட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ், டோபாலஜி ஆஃப் ஹைன்போரல், பால்சோனோ வேஸ்டஸ், காம்பாக்ட்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, அதே போல கனெக்டட் சப்செட், ஓகே லிண்டல் ஆஃப் தியரம், அப்புறம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் டெரிவேட்டிவ், மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம், டெய்லர் தியரம், எல் ஹாஸ்பிட்டல் ரூல், ரீமான் இன்டெக்ரல் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம சொல்லியிருப்போம். த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், லெபேக் மெஷர் அண்ட் லெபேக் இன்டெக்ரல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர் செட் ஆஃப் ஃபைனைட் மெஷர், கம்பாரிசன் ஆஃப் ரீமான் அண்ட் லெபேக் இன்டெக்ரல். சரிங்களா? மோனோடோன் கன்வர்ஜென்ஸ் தியரம், ரிப்பீட்டட் இன்டெக்ரல்ஸ். இந்த டாபிக் எல்லாமே நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்தது. இப்போ நியூ சிலபஸ்ல அதே போலதான் ஓகே ரியல் அனாலிசிஸ்ல இவங்க செட் தியரியில இருந்தே நமக்கு நியூ சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே தான் சேம் கண்டினியூஸா நமக்கு கவுண்டபிள் இருந்தே கண்டினியூஸ் ஆகுது. ஜஸ்ட் கவுண்டபிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கவுண்டபிள் ரியல் நம்பர் சிஸ்டம் as a complete order field, Archimedean property, இங்க சுப்ரீமம் இன்ஃப்ரீமம். ஏன்னா நமக்கு ரியல் அனாலிசிஸ்ல நமக்கு அந்த டாபிக்ஸ்ல ஒரு சில யூஜி கான்செப்ட் அதிகமாக இன்க்ளூட் ஆயிருக்கும். இங்க பிஜியோட நம்ம சுப்ரீமம் இன்ஃப்ரீமம் கான்செப்டும் நமக்கு எல்லாமே இதுல வந்து டைரக்டாவே ரியல் அனாலிசிஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. அதே போல கன்வர்ஜென்ஸ், அவரை போல்சானோ வேஸ்டஸ் தியரம், ஹைன்போரல் கவரிங் தியரம், கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி, த மீன் வேல்யூ தியரம் ஃபார் டெரிவேட்டிவ்ஸ், sequence and series of functions, uniform convergence. For Riemann-Stieltjes integral. ஓகேங்களா? இது ரீமான் ஸ்டீல்ஜஸ் இன்டெக்ரல் வந்து நமக்கு ரீமான் இன்டெக்ரல் நமக்கு அந்த ஓல்டு சிலபஸ்ல இருந்திருக்கும். ஓகே, அதே சேம் தான் நமக்கு. போல்சானோ வேஸ்டஸ் வந்து எல்லாமே அப்படியே தான் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்டெக்ரல், இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் ஆஃப் வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ், சீக்வன்சஸ் அண்ட் சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், கண்டினியூட்டி, இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன். இதெல்லாமே நமக்கு ரீமன்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் சீரிஸ், ஃபூரியர் சீரிஸ்ல நமக்கு டைரக்டா ஃபுல்லா கொடுக்கல, ஃபூரியர் சீரிஸோட கான்செப்ட் மட்டும்தான். அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், பார்ஷியல் டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ் அஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் அண்ட் த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தியரம். இப்படி ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நமக்கு நியூ சிலபஸ்ல அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த நியூ சிலபஸ்ல ஆட் பண்ண ஒரு சில டாபிக்ஸ் நம்ம எல்லாமே மெட்டீரியல் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதனால அதர்வைஸ் நமக்கு ரியல் அனாலிசிஸ்லயும் கான்செப்ட் வைஸ் ஆல்ரெடி நியூ ஓல்டு சிலபஸ் அப்படிதான் நமக்கு இருக்கு. நியூ அதுல ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நமக்கு அதை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில டாபிக்ஸை கொஞ்சம் கூடுதலா ரியல் அனாலிசிஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால மேஜரா நமக்கு இந்த டாபிக்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு ரொம்ப அதிகமா எதுவும் சேஞ்சஸ் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா? அதனால ரியல் அனாலிசிஸ் டாபிக்ஸ் நமக்கு மேக்சிமம் நம்மளுடைய மெட்டீரியலையும் இந்த நியூ சிலபஸ்ல மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு எல்லாமே ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம்.
இந்த பவர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் சீரிஸ் கான்செப்ட் நமக்கு யூனிட் 3 இருக்கு. அந்த யூனிட் 3 கான்செப்டை நம்ம பேசிக் மட்டும் நம்ம ரியல் அனாலிசிஸ்ல நம்ம அடிஷனலா பார்க்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதே போல ஸ்டார்டிங்ல இருக்கிற கவுண்டபிள் இருந்து போல்சானா வேஸ்டஸ் தியரம் இது எல்லாமே நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற டாபிக் தான். அவர் ரீமான் இன்டெக்ரலும் ஆல்ரெடி ஓல்டு டாபிக், ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற டாபிக் தான். கரெக்டா? ஓகேவா? அந்த பவர் சீரிஸ்ல இருந்து மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நியூ டாபிக்கா அவங்க நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் நம்ம அடிஷனலா கொஞ்சம் கூடுதலா நம்ம இந்த சிலபஸ்ல நம்ம கூடுதலா ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். அதர்வைஸ் நமக்கு ரியல் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்ல நமக்கு பெரிய டிஃபரன்ஸ்னு அதிகமா ரொம்ப சேஞ்சஸ் கொடுக்கப்படல. யூனிட் 2 நமக்கு ஓல்டு சிலபஸ்லயும் ரியல் அனாலிசிஸ் தான், நியூ சிலபஸும் நமக்கு ரியல் அனாலிசிஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம யூனிட் 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓல்டு சிலபஸ்ல நம்ம ஃபூரியர் சீரியஸ் அண்ட் ஃபூரியர் இன்டெக்ரலை பத்தி ஓல்டு சிலபஸ்ல டீட்டெயிலா பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஃபூரியர் சீரியஸ், ஃபீசர் தியரம் அண்ட் C1 சமபிலிட்டி, ரேஸ் ஃபீசர் தியரம், பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி, பர்சவல்ஸ் தியரம், ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட், ஃபூரியர் இன்டெக்ரல் தியரம், கன்வல்யூஷன் தியரம் ஃபார் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் பாய்சன் சம்மேஷன் ஃபார்முலா. இது ரொம்ப பெரிய யூனிட்டா இருக்குமானா இல்ல, ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டான யூனிட்டா தான் யூனிட் 3 ஆல்ரெடி நமக்கு இருந்தது. ஏன்னா ஃபூரியர் சீரியஸோட டைப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஒவ்வொரு இன்டர்வல்ஸ்க்கும் ஃபூரியர் சீரியஸோட டைப்ஸ் எப்படி இருக்கும், அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் பார்த்துருப்போம். ஃபீசர் தியரம் நம்ம அதுல ஓல்டு சிலபஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அப்ப ரீஸ் ஃபீசர் தியரம், இதுல முக்கியமா பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் பர்சவல்ஸ் தியரம், இது ஓல்டு சிலபஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருந்தது. அப்புறம் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட், ஒவ்வொரு இன்டர்வலையும் நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆகும், அந்த A0, AN, BN வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி அதில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ஃபூரியர் கோஎஃபிஷியன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு டிஆர்பில கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மும் ஃபூரியர் இன்டெக்ரல் தியரமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. அண்ட் ஃபைனலா இருந்தது அந்த கன்வல்யூஷன் தியரம், அதோட அப்ளிகேஷனா கன்வல்யூஷன் தியரம் டாபிக் இருந்தது. இப்போ யூனிட் 3 அவங்க ஃபுல்லா ஃபூரியர் சீரியஸை கட் பண்ணியிருக்காங்க. யூனிட் 3 தான் நமக்கு மேஜர் சேஞ்சஸ் இருக்கு இதுல. ஓகேங்களா? அப்போ யூனிட் 3 இந்த நியூ சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபூரியர் சீரியஸ் அண்ட் ஃபூரியர் இன்டெக்ரல நமக்கு அவங்க யூனிட் 3 எடுத்திருக்காங்க. யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ்ல ஃபூரியர் சீரியஸை மட்டும் அந்த ஒரு டாபிக்கை மட்டும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ யூனிட் 3 மட்டும் தான் நமக்கு சேஞ்சஸ் வருது. யூனிட் 3க்கு பதிலா இங்க நமக்கு நியூ சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்குன்னா, நம்ம பிஜில படிக்கிற முக்கியமான டாபிக்கான டோபாலஜி. ஏன்னா டோபாலஜி நமக்கு பிஜில ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நமக்கு தெரியும். அது ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப வருஷமா கொடுக்கப்படல. இது பாலிடெக்னிக் டிஆர்பியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் டிஆர்பியில் நமக்கு டோபாலஜி யூனிட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம பிஜில படிச்ச நிறைய டாபிக்ஸ் நமக்கு பிஜி டிஆர்பி சிலபஸ்ல ரொம்ப வருஷமா இல்லை. டோபாலஜி இம்பார்ட்டன்ட் யூனிட், அதனால நியூ சிலபஸ்ல டோபாலஜி யூனிட் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால யூனிட் 3 நம்ம நியூ சிலபஸ்ல டோபாலஜி அப்படின்ற இந்த யூனிட்டை நம்ம நியூ சிலபஸ்ல நம்ம புதுசா பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ டோபாலஜி யூனிட் நமக்கு ஃப்ரெஷ்ஷா பிஜிடிஆர்பில இது ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு கொண்டு வராங்க. இதுல என்னென்ன டாபிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம காலேஜ் படிக்கும்போது பிஜி சிலபஸ்ல டோபாலஜிக்கல் பார்த்தது பேசிக் கான்செப்ட் தான் இருக்கு. டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ், பேசிஸ், இந்த ஆர்டர் டோபாலஜி, இந்த ப்ராடக்ட் டோபாலஜி, இந்த சப்ஸ்பேஸ் டோபாலஜி, க்ளோஸ்டு செட் அண்ட் லிமிட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் பேசிக்கா டோபாலஜியோட கான்செப்ட் நமக்கு தெரியும். அதே போல டோபாலஜில இருக்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் பாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் டோபாலஜி. ஓகேங்களா? இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல டோபாலஜி கான்செப்ட் கொடுத்துருக்கிற மாதிரியே கனெக்டட் ஸ்பேசஸ்ல டோபாலஜி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் ஸ்பேஸ், கனெக்டட் சப்ஸ்பேஸ் ஆஃப் த ரியல் லைன், அப்புறம் காம்போனன்ட் அண்ட் லோக்கல் கனெக்டட், அப்புறம் காம்பாக்ட் ஸ்பேசஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காம்பாக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் த ரியல் லைன், அண்ட் லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்னஸ், லோக்கல் காம்பாக்ட்னஸ், அப்புறம் ஃபைனலா நம்ம ஜஸ்ட் கவுண்டபிலிட்டி அண்ட் செப்பரேஷன் ஆக்சியம், நார்மல் ஸ்பேஸ், த யூரிசன் லெம்மா, த யூரிசன் மேட்ரிசேஷன் தியரம், த டீட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம், அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. டோபாலஜில நிறைய யூனிட்ஸ் இருக்கு, பட் அதுலயும் நமக்கு எல்லாமே டோபாலஜி நம்ம படிச்ச எல்லாமே கொடுக்கல. கொஞ்சம் லிமிடெட் சிலபஸ் தான் நமக்கு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல இருந்து அதோட கண்டினியூஸ் அண்ட் கனெக்டட் அண்ட் கவுண்டபிலிட்டி அண்ட் செப்பரேஷன் ஆக்சியம்ஸ்,
அப்புறம் நார்மல் ஸ்பேஸ். இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா தான் நமக்கு டோபாலஜில நியூ சிலபஸ்ல குடுத்திருக்காங்க. அதனால நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாரும் இதுவரைக்கும் நம்ம எல்லா டிஆர்பி இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்ஸும் நீங்க எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காவே ரெஃபர் பண்ணியிருப்போம். டிஆர்பி சீக்கிரம் வரப்போது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இருந்தோம். பட் இந்த சிலபஸ் நம்ம சேஞ்சஸ்ல இப்போ நம்ம தொய்வடைய தேவையில்லை. ஏன்னா இந்த ஒரு சில யூனிட்ஸ் மட்டும் தான் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம கவர் பண்ணணும். புதுசா இருக்கிற அந்த யூனிட்டை நம்ம அதை மட்டும் அந்த ஒரு யூனிட்டை மட்டும் நமக்கு 2 யூனிட்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த யூனிட்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். அதுல முக்கியமான யூனிட் எது அப்படின்னா இந்த டோபாலஜி. சரிங்களா? இப்போ இந்த டோபாலஜி யூனிட் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வரப்போற டிஆர்பிக்கு நம்ம நியூ யூனிட்டா புதுசா நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதை நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் டோபாலஜி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டோபாலஜி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான யூனிட். இது ரொம்ப வருஷமா பிஜிடிஆர்பில நமக்கு கொடுக்கப்படலை. இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு அது உண்மையிலேயே அது இந்த டோபாலஜி யூனிட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் கிடையாது. கொஞ்சம் நம்ம தியரிட்டிக்கலான கான்செப்ட் தான் இருக்கும். அதனால ஈஸியா நம்ம அந்த நேம்டு தியரம்ஸ்ல இருந்து அந்த டோபாலஜிக்கல் கான்செப்ட் ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால ஈஸியா நம்ம இதுல ஸ்கோர் பண்ணவும் நம்ம அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே டன். அடுத்து நமக்கு யூனிட் 4 ஓல்டு சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி இருந்தது. இப்போ அந்த ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆர்டர் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஒழிய கான்செப்ட்ல பெரிய அளவுல சேஞ்ச் ஆகல. ஓகே, யூனிட் 4ல நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்தது டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி. இந்த டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி இப்போ நமக்கு ஆர்டர் மாறி இருக்கு. யூனிட் 6ஆ மாறி இருக்கு. ஓகேங்களா? அதனால ஓல்டு சிலபஸ்ல டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி யூனிட் 4ஆ இருந்தது. யூனிட் 4ல இருந்தது. இப்போ நமக்கு யூனிட் 6ஆ மாறி இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அதனால யூனிட் நமக்கு 6th யூனிட்டா இது சேஞ்ச் ஆயிருக்கு டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி. இப்போ 3rd யூனிட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு 3rd சொல்லிட்டோம். 4th யூனிட்ல இருந்த டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி இப்போ 6th யூனிட்டுக்கு போயிருக்கு. அப்ப நியூ சிலபஸ்ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? அப்ப நியூ சிலபஸ்ல நமக்கு யூனிட் 4ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இது ஆர்டர் மட்டும் தான் நமக்கு சேஞ்சஸ். ஏன்னா இது ஆல்ரெடி நமக்கு எதுல இருந்ததுன்னா யூனிட் 7ல இருந்தது. ஓல்டு சிலபஸ்ல யூனிட் நமக்கு 7th யூனிட்டா இருந்தது. இப்போ யூனிட் 4ஆ சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓல்டு சிலபஸ் நீங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது கிளியரா புரியும். ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 7 நமக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட டாபிக்ஸும் நமக்கு பெரிய அளவுல சேஞ்சஸ் கொடுக்கப்படல. ஓகேவா? அப்ப காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேஞ்சஸே கொடுக்கப்படல. ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற டைரக்டா எல்லா டாபிக்ஸும் நமக்கு டைரக்டா எல்லாமே அப்படியே நமக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல கவர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இன்ட்ரோடக்ஷன் டு த கான்செப்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டில இருந்து நம்ம காம்ப்ளெக்ஸ்ல படிச்சிருப்போம். அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அடுத்து பாலினாமியல்ஸ் அண்ட் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ், எலமெண்டரி தியரி ஆஃப் பவர் சீரிஸ், மெக்லாரின் சீரிஸ், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், power series and Abel's limit theorem, analytic functions as mapping, conformality, arcs and closed curve, analytical functions in region, the conformal mapping, linear transformation, the linear group, the cross ratio and symmetry. இது எல்லாமே அப்படியே தான் நமக்கு நியூ சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த யூனிட்ல எந்த சேஞ்சஸுமே நியூ சிலபஸ்ல நமக்கு கொடுக்கல. அடுத்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸோட பேசிக் கான்செப்ட்லாம் நம்ம இப்போ சொன்னோம். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், அப்புறம் நம்ம காச்சிஸ் தியரம், காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் ஃபார்முலா, தி இன்டெக்ரல் ஃபார்முலா, லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டிஸ், டெய்லர்ஸ் தியரம், zeros and poles, the local mapping, the maximum modulus principle. ஓகே, இது எல்லாமே நமக்கு அப்படியே ஓல்டு சிலபஸ்ல இருந்த மாதிரி அப்படியே நமக்கு டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட்டோட ஆர்டர் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. யூனிட்டோட ஆர்டர் மட்டும் தான் நமக்கு சேஞ்சஸ் ஒழிய வேற இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஓல்டு யூனிட்ல
யூனிட் 7 இருந்தது. இப்போ யூனிட் 4 சேஞ்ச் ஆயிருக்கு. யூனிட் 7 ஓல்டு சிலபஸ். கரெக்ட்டுங்களா? யூனிட் 7 இருந்தது. இப்போ நமக்கு அந்த ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல பெருசா நமக்கு எந்த சேஞ்சஸுமே கொடுக்கப்படல. அடுத்து யூனிட் 5 எடுத்தோம் அப்படின்னா யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இது ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல இருந்த சேம் டாபிக். ஓகேங்களா? இது யூனிட் 6 ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 6 ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 6 இருந்தது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இந்த ஓல்டு சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு சிலபஸ் யூனிட் 6 நமக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இதுல பனாக் ஸ்பேஸ்ல இருந்து இந்த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ரேடிக்கல் அண்ட் செமி சிம்பிளிசிட்டி வரைக்கும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இதேதான் இங்கேயும் இந்த பனாக் ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பெக்ட்ரல் ரேடிக்கல் அண்ட் செமி சிம்பிளிசிட்டி வரைக்கும் நமக்கு எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். ஏன்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பிஜிடிஆர்பில ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நமக்கு தெரியும். ஏன்னா பனாக் ஸ்பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பனாக் ஸ்பேஸ் அண்ட் டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், அடுத்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் மின்கோஸ்கி இன்இக்வாலிட்டி, கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த ஹார்மோனிக் தியரம். ஹார்மோனிக் தியரம்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம். நேச்சுரல் இம்பெடிங் ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ், ஓப்பன் மேப்பிங் அண்ட் க்ளோஸ்டு கிராஃப் தியரம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட் ஆஃப் அன் ஆப்ரேட்டர். அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹில்பர்ட் ஸ்பேஸ், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர், இதுல மேட்ரிசஸ் கவர் ஆகும். டிட்டர்மெண்ட் ஆஃப் மேட்ரிசஸ், டிட்டர்மெண்ட் அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அன் ஆப்ரேட்டர், ஸ்பெக்ட்ரல் தியரம், ரெகுலர் அண்ட் சிங்குலர் எலிமெண்ட்ஸ் இன் Banach algebra, topological divisor of zero, spectrum of an element in a Banach algebra, the formula for the spectral radius, radical and semi simplicity. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் டாபிக்ல நமக்கு யூனிட் 6 இருந்தது. இப்போ யூனிட் 5 ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சிலபஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதனால நம்மளுடைய ஓல்டு சிலபஸ் நம்ம என்ன படிச்சிருந்தோமோ அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிதளவுல பெரிய சேஞ்சஸ் இல்லை. இங்க நான் சொன்னதான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இந்த ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா யூனிட்ல எந்த சேஞ்சஸுமே கொடுக்கப்படல. ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும். ஓகேங்களா? யூனிட்டோட ஆர்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு ஃபுல்லா இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே ஓகே டன். அடுத்து யூனிட் 7. யூனிட் 7 எடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. இந்த டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி நமக்கு ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 4 இருந்தது. கரெக்டுங்களா? யூனிட் 4ல டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி நமக்கு இருந்தது. இப்போ யூனிட் 6ல அது நமக்கு ஆர்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இஸ் யூனிட் 4. யூனிட் 4 ஓல்டு சிலபஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கவுசின் ஸ்பேசஸ்ல இருந்து நம்ம ஜியோடெசிக்ஸ் வரைக்கும் இருக்கு. அதே தான் நமக்கு சேம் அப்படியே இருக்கும். பாருங்க, யூனிட் 4 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. இப்பதான் சொன்ன யூனிட் 6 மாதிரி இருக்கு. அப்ப என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா கவுசின் ஸ்பேசஸ்ல இருந்து ஃபார்முலா, நம்ம சரட் ஃபரட் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படியே கண்டினியூஸா இது வரைக்கும் அப் டு ஜியோடெசிக்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? நியூ சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் அப்படியே இருக்கும். சரியா? ஓகே, தட் இஸ் ஓகே. கவுசின் ஸ்பேசஸ், அடுத்து கவுசின் ஸ்பேசஸ் எஸ்எஃப் ஃபார்முலா, அதாவது சரட் ஃப்ரீநெட் ஃபார்முலா, locus of center of curvature, spherical curvature, intrinsic equations, helices, spherical indicatrix surfaces, curves on a surface, surface of revolution, helicoids, Gaussian curvature, first and second fundamental forms, isometry, Meissner theorem, Euler's theorem, lines of curvature, Dubin's indicatrix, asymptotic lines, edge of regression, developable surface associated to a curve, geodesics, conjugate points on geodesics. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு சேம் டாபிக் அப்படியே. ஓகே, ஜியோடெசிக்ஸ்ல இது எல்லாமே கவர் ஆயிரும். இங்க அடிஷனலா நமக்கு கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் ஆன் ஜியோடெசிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அது ஆல்ரெடி நம்ம ஜியோடெசிக்ஸ்லயே நமக்கு ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல நம்ம அதையும் சேர்த்தா பார்த்தோம். கரெக்டா? அப்ப டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி நமக்கு இங்க ஆர்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, அப்ப யூனிட் 6 நம்ம பாக்குறது டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிலையும் நமக்கு எந்த சேஞ்சஸுமே கொடுக்கப்படலை. அதனால நமக்கு டைரக்டா ஓல்டு சிலபஸ் நம்ம என்ன ரெஃபர் பண்ணோமோ, என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோமோ
அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி கண்டினியூ பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அதனால இதுல எந்த சேஞ்சஸுமே நமக்கு பெரிதளவுல இல்ல. அது ஓல்டு சிலபஸ்ல 3 யூனிட்டுமே நமக்கு ரியல் அனாலிசிஸ்ல ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. இந்த 3 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஞ்சஸ் எதுவுமே கொடுக்கப்படல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நம்ம ஓல்டு சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 இருந்தது. இப்போ யூனிட் 7 நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. யூனிட் 8 இப்போ யூனிட் 7. ஓகேங்களா? அப்போ இது ஓல்டு சிலபஸ்ல நமக்கு யூனிட் 8th யூனிட்டா இருந்தது. 8th யூனிட்டா இருந்தது. ஓகே. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இப்போ நியூ யூனிட் 7. ஓகே. ஓல்டு சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன், ராங்ஸ்கியன், அதாவது பேசிக்கா இருக்கிற லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்திருப்போம். அப்புறம் மிடில் ராங்ஸ்கியன் பத்தியும் வந்திருக்கோம். அப்புறம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், இதுல முக்கியமா பெசல்ஸ் ஈக்குவேஷன், பெசல்ஸ், லெஜெண்ட்ரே, ஹெர்மிட், இது மூணு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல பெசல்ஸ் ஈக்குவேஷன், அப்புறம் லெஜெண்ட்ரே அண்ட் ஹெர்மிட் பாலினாமியல். அதுக்கப்புறம் அப்படின்னா பேசிக் நமக்கு எலிமெண்ட்ரி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம். டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஇ பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஇ அண்ட் சார்பிட்ஸ் மெத்தட். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஇ அண்ட் சார்பிட்ஸ் மெத்தடோட அந்த யூனிட் வந்து ஓல்டு சிலபஸ் நமக்கு முடிஞ்சிருக்கும். ஓகே. நியூ சிலபஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே நமக்கு டாபிக் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே தான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட், லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது. ஃபர்ஸ்ட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ராங்ஸ்கியன் டாபிக் ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல பார்த்திருக்கோம். அப்புறம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வித் ஆர்டினரி பாயிண்ட்ஸ் அண்ட் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் லெஜெண்டரி ஈக்குவேஷன்ஸ், லெஜெண்டரே, பெசல்ஸ் அண்ட் ஹெர்மிட், இது மூணுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் நமக்கு தெரியும். ஏன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், அப்புறம் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன், அப்புறம் லிப்சிட்ஸ் கண்டிஷன், நான் லோக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன், அப்ராக்சிமேஷன் ஆஃப் யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா? எக்ஸாக்ட்ல நம்ம ஆல்ரெடி மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு மெட்டீரியல் இருக்கு. அப்ராக்சிமேஷன் டு யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஓகே. அடுத்து வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பழைய ஓல்டு சிலபஸ்ல டாபிக்ஸ் எதுவும் அவங்க பிரிச்சு கொடுக்கல. ஃபுல்லா கண்டென்ட் கண்டினியூஸா இருந்தது. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் ஸ்பிளிட் பண்ணி நமக்கு நியூ சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம கோல்டு சிலபஸ்ல சார்பிட்ஸ் தியரம்ன்றது அதோட டாபிக் முடிஞ்சிருது. ஓகேங்களா? இதுல பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கொஞ்சம் இந்த சிலபஸ் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா லெக்ராஞ்சே அண்ட் சார்பிட்ஸ் மெத்தட். இந்த லெக்ராஞ்சே சார்பிட்ஸ் மெத்தட் ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல சார்பிட்ஸ் மெத்தட் மட்டும் கொடுத்துருந்தாலும் நம்ம மெட்டீரியல்ல லெக்ராஞ்சேஸ் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அடுத்து ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் ஃபார் லேப்லஸ், ஹீட் அண்ட் வேவ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஃபார் லேப்லஸ், ஹீட் அண்ட் வேவ் ஈக்குவேஷன், இந்த டாபிக் நமக்கு நியூ டாபிக்கா இருக்கு. அப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸ் அப்படியே தான் இருக்கு. பிளஸ் அடிஷனலா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக்ஸ் அவங்க தனியா வந்து ஹைட் பண்ணதுனால இதுல ஒரு சில மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் நம்ம அடிஷனலா இதுல ஆட் பண்ணாவே நமக்கு போதுமானது. சரிங்களா? அதனால பெரிய அளவுல இதுலயே நமக்கு சேஞ்சஸ் இல்லை. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக் அப்படியே தான் நமக்கு ஓல்டு சிலபஸ்ல என்ன இருந்ததோ, யூனிட் 8ல இருந்ததோ அது அப்படியே தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல மட்டும்தான் நமக்கு சிலபஸ்ல ஒரு சிலது அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இதை மட்டும் நம்ம கூடுதலா ரெஃபர் பண்ணாவே நமக்கு போதுமானது. அதனால ஓல்டு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன படிச்சிருக்கோமோ அந்த டாபிக்ஸ், ஏன்னா அதுவே நமக்கு அந்த சிலபஸ்ல நம்ம மெட்டீரியலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம மெட்டீரியல் எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். ரொம்ப டீட்டெயிலாவே மெட்டீரியல் நம்ம கொடுத்துருப்போம். ப்ராப்ளம்ஸும் சரி, எக்ஸாம்பிள்ஸும் சரி, எக்ஸ்ட்ராவே நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போம்.
இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் ஃபுல்லா நம்ம கவர் ஆயிரும். சரிங்களா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட் நமக்கு தெரியும். அதனால இந்த யூனிட்ல இந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கணும். பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்ஸுக்கும் நம்ம ஃபுல்லா நம்ம அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே 8th யூனிட். இந்த 8th யூனிட்ல தான் நமக்கு பெரிய அளவுல நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இந்த டாபிக் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நியூ டாபிக். ஏன்னா நம்ம காலேஜ்ல படிக்கும் பொழுது மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் நம்ம யூஜிலையும் பிஜிலையும் நம்ம படிச்சிருப்போம். அந்த மெக்கானிக்ஸ் பேப்பர் டாபிக்ஸ் தான் நமக்கு ஃபுல்லா நமக்கு டைரக்டா இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேப்பர் நமக்கு நியூ பியூரா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நியூ சிலபஸ் தான். நியூஸ் இது வரைக்கும் நமக்கு பிஜிடிஆர்பில இந்த யூனிட்ஸ் வந்து இது வரைக்கும் சேர்க்கப்படலை. அதனால இது நமக்கு புது யூனிட்டா ஃப்ரெஷ்ஷாவே நமக்கு எப்படி டோபாலஜி இருக்கோ அதே போல ஃப்ரெஷ்ஷா ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னா யூனிட் 8 நம்ம ஸ்ட்ராங்காவே சொல்லலாம். சரிங்களா? அதனால இந்த யூனிட் இருக்கு நாம தனியா இந்த யூனிட் நம்ம அடிஷனலா நம்ம கண்டிப்பா ரெஃபர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ரெண்டாவது நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு அவங்க ஸ்பிளிட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். இந்த டாபிக்ஸ் மட்டும். சரிங்களா? அதனால இந்த டாபிக்ஸை நம்ம அடிஷனலா நம்ம கண்டிப்பா டோபாலஜி போல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு முக்கியமான யூனிட் எது அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ். இந்த ரெண்டு யூனிட்டுமே நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான யூனிட்டா இருக்கு. இதுல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், அடுத்து லெக்ராஞ்சியஸ் ஈக்குவேஷன், அடுத்து ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ், ஹாமில்டன் பிரின்சிபல், அடுத்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன், அடுத்து கனானிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், differential forms and generating function, Lagrange and Poisson brackets. Numerical analysis la numerical solution of algebraic and transcendental equations, method of iteration, Newton-Raphson method இதெல்லாம் important நமக்கு தெரியும். Rate of convergence, solution of linear algebraic equations using Gauss elimination and Gauss-Seidel method. Finally அடுத்து வந்து ஓகே ஃபைனல் டிஃபரன்சஸ் பத்தி Final differences Lagrange's Hermite and spring interpolation, numerical differentiation and integration, numerical solution of ordinary differential equations using Bicard, Euler, modified Euler and Runge-Kutta method. சரிங்களா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு இது வரைக்கும் பிஜிடிஆர்பி நடந்ததுல கொடுக்கப்படாத ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷான யூனிட் இந்த இடம் நம்ம சேஞ்சஸ் ஆயிருக்கு. அதனால இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் நமக்கு இதுவும் நம்ம புதுசா நம்ம நியூ யூனிட்டா நம்ம ரெஃபர் பண்ண வேண்டும். சரிங்களா? ஓகே, அதனால டோபாலஜி போல யூனிட் 8 நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதை நம்ம கண்டிப்பா பார்க்கிறோம். அடுத்து யூனிட் 9. யூனிட் 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ரேஷன் ரிசர்ச். இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து ஆல்ரெடி நமக்கு ஓகே யூனிட் இப்போ 9ல இருக்கு. நமக்கு ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல ஓல்டு சிலபஸ்ல இருந்திருக்கும். கரெக்டா? யூனிட் 5ல ஓல்டு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. யூனிட் 5ல இருந்த சேம் டாபிக் தான் நமக்கு. ஓகே, இந்த சிங்கிள் பிரைஸ் பிரேக் மாடல்ஸ் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துல இருந்து அதுல இருந்து நமக்கு இருக்கு. யூனிட் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஆர்ல பாருங்க, ஓல்டு சிலபஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். லீனியர் ப்ரோக்ராமிங்ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் சிம்ப்ளெக்ஸ் காம்படிஷனல் ப்ரொசீஜர், அப்புறம் ஜியாமெட்ரிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் த சிம்பிள் ப்ரொசீஜர், த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டுவாலிட்டி ப்ராப்ளம், அப்புறம் டீஜெனரேசிவ் ப்ரொசீஜர், பட்டர்விஷன் டெக்னிக்ஸ், இன்டிஜர் ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், நான் லீனியர் ப்ரோக்ராமிங், அப்புறம் கான்வெக்ஸ் ப்ரோக்ராமிங், அப்படி கண்டினியூஸா போகும். அப்புறம் கேம் தியரி ஸ்டார்ட் ஆகும். கேம் தியரியில ஓகே ஃபண்டமெண்டல் தியரி எல்லாமே இருக்கும். அப்புறம் சர்வர் மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் சர்வர் அண்ட் மல்டி சர்வர். அப்புறம் கியூயிங் தியரியில அது வரும். ஓகேங்களா? எம்ஜிஐ, ஐஜிஎம்ஐ, வரிசை நம்ம ஒரு 3 to 4 மாடல்ஸ் நம்ம அதில் பார்த்துருப்போம். அப்புறம் எர்லாங் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் தியரி ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல், அப்புறம் ஃபீட்பேக் கண்ட்ரோல் இன் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஆப்ஷனல் இன்வென்ட்ரி பாலிசிஸ் இன் டிட்டர்மினிஸ்ட் மாடல்,
இப்படி கண்டினியூஸா அந்த யூனிட்ஸ் ஃபுல்லா நமக்கு இருந்தது ஓல்டு சிலபஸ்ல. அப்புறம் மாடல்ஸ் ஃபார் அன்பவுண்டட் ஹாரிஜன், ரிலையபிலிட்டி, ஃபெயிலியர் ரேட், சிஸ்டம் ஆஃப் ரிலையபிலிட்டி, ரிலையபிலிட்டி ஆஃப் growth மாடல்ஸ், நெட்வொர்க் அனாலிசிஸ், டைரக்டட் நெட்வொர்க், மேக்ஸ் ஃப்ளோமின் கட் தியரம், சிபிஎம் கட் அண்ட் ஓகே ப்ராப்ளமிஸ்டிக் கண்டிஷன் அண்ட் டிசிஷனல் நெட்வொர்க் அனாலிசிஸ். இது வரைக்கும் நமக்கு ஓஆர்ல நமக்கு ஓல்டு சிலபஸ்ல பெரிய டாபிக்கா நமக்கு இருந்தது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓஆர்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, டுவாலிட்டி இருக்கு, டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கு, ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கு, இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்கு, டைனமிக் ப்ரோக்ராமிங், நான் லீனியர் ப்ரோக்ராமிங், நெட்வொர்க் அனாலிசிஸ், டைரக்டட் நெட்வொர்க், மேக்ஸ் ஃப்ளோ மினி கட் தியரம், கியூயிங் தியரி. கியூயிங் தியரி நமக்கு இம்பார்ட்டன்ட். கியூயிங் தியரி ஓல்டு சிலபஸ்ல இருந்து அப்டேட் அதே மாடல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்வென்ட்ரி மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினிஸ்டிக் மாடல்ஸ் வித்தவுட் ஷார்டேஜஸ், சிங்கிள் பிரைஸ் பிரேக் மாடல்ஸ். அப்போ ஓஆரை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸ்ல இருந்து நிறைய நமக்கு நிறைய சப்ஹெட்டிங்ல இருந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு இங்க அதாவது இங்க நமக்கு ஒமிட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த யூனிட்ல. அப்ப இந்த யூனிட்ல ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு நியூ சிலபஸ்ல வந்திருக்கு. ஓல்டு சிலபஸ்ல கொடுத்திருந்த நிறைய சப் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தவிர மற்றதெல்லாம் ஒரு சில டாபிக்ஸை அவங்க நமக்கு கட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா லீனியர் ப்ரோக்ராமிங்ல இருந்து டுவாலிட்டி அண்ட் இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்கு, டைனமிக் இருக்கு, நெட்வொர்க் அனாலிசிஸ் இருக்கு, கியூயிங் தியரி கொடுத்துருக்காங்க, இன்வென்ட்ரி மாடல். இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு ஓஆர்ல இருக்கு. அதனால ஓஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்த எல்லா டாபிக்ஸும் மேக்சிமம் இருக்கு. பட் ஒரு சில சப் டாபிக்ஸை கொஞ்சம் அதிகமா இருந்ததே அவங்க வந்து நமக்கு கொஞ்சம் அந்த யூனிட்ல நம்ம குறைச்சிருக்காங்க. அதனால இது நமக்கு என்ன ஓஆர் ஆல்ரெடி அது பெரிய யூனிட்டா இருந்தது. சரிங்களா? அப்ப இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே இந்த சிலபஸ்ல நமக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால நம்ம இந்த டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிட்டு இது ரிலேட்டடா இருக்கிற ஓல்டு சிலபஸ்ல இருந்த டாபிக்ஸ் கொஞ்சம் அடிஷனலா பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா இந்த டாபிக்ஸ்லாம் அதுல இருந்து மட்டும் தான் நம்ம கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஓல்டு சிலபஸ்ல டாபிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பிராடா கொடுத்ததுனால அதுல இருந்து கூட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். ஏன்னா இதோட கண்டினியூஷனா சப் டாபிக்ஸ் அது இருக்கிறதுனால அதுல இருந்து கேட்கப்படலாம். அதனால இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற இதே யூனிட்ஸை நம்ம அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் நமக்கு எந்த சேஞ்சஸும் நமக்கு வராது. அதனால சிலபஸ் இந்த யூனிட்ல ரெடியூஸ் ஆயிருக்குன்றதுக்காக நம்ம அந்த சப் டாபிக்ஸ் ஒரு சில இதோட ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால இந்த யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் செட்ஸ்ல இல்ல ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறத நம்ம இந்த டிஆர்பிக்கு அப்படி நம்ம ஃபாலோ பண்றது பெட்டர். நெக்ஸ்ட் யூனிட் 10 எடுத்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி தியரி அப்படின்னு ஒரு ஹெட்டிங்ல நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. பட் யூனிட்ல ஃபுல்லா நமக்கு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா யூனிட்ல ஃபுல்லா சேஞ்சஸ் கிடையாது. சரிங்களா? இது ஃப்ரெஷ்ஷான யூனிட்டா அப்படின்னும் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ன்னு சொல்லி யூனிட் 9, 10 நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? யூனிட் 9 and 10ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அப்படின்னு நம்ம 2 டாபிக்ஸ் நம்ம இங்க பார்த்திருக்கோம். அந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் நம்ம ப்ராபபிலிட்டில இருந்து எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அந்த யூனிட்ஸ் எல்லாமே ஒரு நிறைய யூனிட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு சில அடிஷனலா அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ என்னென்ன இதுல எக்ஸ்ட்ரா இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து அடுத்து டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், பேஸ் தியரம். அதாவது பேஸ் தியரம்னா பேசிக் ப்ராபபிலிட்டி எல்லாமே. பேஸ் தியரம் வருது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராபபிலிட்டியோட எல்லா கண்டிஷன்ஸுமே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் பேஸ் தியரம் அப்ளை பண்றது, அப்புறம் ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். ரேண்டம் வேரியபிள்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனு, ஓகேங்களா, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனு, இந்த டாபிக்ஸ் எல்லாமே உள்ள வந்துருது. அப்புறம் எக்ஸ்பெக்டட் அண்ட் மொமெண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் வந்து நமக்கு மியூ ஆர்ல மியூ1, மியூ2, மியூ3, மியூ4 அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் எம்ஜிஎஃப் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலன்ஸ். ஓகே, இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ், மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி இன்இக்வாலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி இன்இக்வாலிட்டி மட்டும் நமக்கு ஓகேங்களா ஓல்டு சிலபஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்காத ஒரு டாபிக். அதாவது செபிசெவ்ஸ் இன்இக்வாலிட்டி பார்த்துருப்போம். செபிசெவ்ஸ் இன்இக்வாலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா?
ஓகே, மார்க்ஹவுஸ், ஜென்சன் மட்டும் நம்ம கொஞ்சம் அடிஷனலா பார்க்குறோம். அடுத்து மோட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், வீக் அண்ட் ஸ்ட்ராங் லா. வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் படிச்சிருப்போம், கரெக்ட்டுங்களா? வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு ஆல்ரெடி. அப்போ ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் மட்டும் இதுல அடிஷனலா நமக்கு இருக்கு. அப்புறம் சென்ட்ரல் லிமிட் தியரம் ஓல்டு சிலபஸ் ஆல்ரெடி இருக்கு. ப்ராபபிலிட்டியில அடுத்து ப்ராபபிலிட்டி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பைனாமியல், பாய்சான், யூனிஃபார்ம், நார்மல், எக்ஸ்போனன்ஷியல், காமா, பீட்டா, காச்சி டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் எரர், இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதுதானே? இது எல்லாமே நமக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்தது, நியூ சிலபஸ்லயும் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எரர், சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன், சாம்பிளிங்ல டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், chi-square distribution uses ANOVA table, large sample test for mean and proportion. இது எல்லாமே நம்ம ஓல்டு சிலபஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1-2ல நம்ம படிச்ச யூனிட்ஸ் தான். அதனால ஹெட்டிங்கை வச்சுட்டு ப்ராபபிலிட்டி தியரின்ற ஒரு யூனிட் வந்து ஓல்டு சிலபஸ்ல இல்லை அப்படின்றத வச்சு நம்ம இது புதுசாவே நம்ம ஒரு நியூ டாபிக்கா கருத முடியாது. இது ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1-2ல இருந்த டாபிக்ஸ் தான். இதுல எல்லாமே நமக்கு எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஒரு சில சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும், சப் டாபிக்ஸ் நான் சொன்ன மாதிரி வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ராங் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் மட்டும் நம்ம அடிஷனலா பார்க்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் மீன் அண்ட் ப்ரொபோர்ஷன். மற்றபடி எல்லாமே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்த அதே சேம் யூனிட் தான். அதனால கூடுதலா இதுல நம்ம அடிஷனலா ரொம்ப அதிகமா ரெஃபர் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஓல்டு சிலபஸ் நம்ம படிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1-2ல இருக்கிற டாபிக்ஸ், இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா ரெஃபர் பண்ணாவே நமக்கு இதுல மேக்சிமம் நமக்கு எல்லாமே கவர் ஆயிடுது. அதனால ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பெரிய லெவலில் நமக்கு மேத்ஸ்ல சேஞ்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஃபோரியர் சீரியஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெகிரல்ஸ் கொடுத்திருந்த அந்த யூனிட்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃபுல்லா கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1-2 டாபிக்ஸை மெர்ஜ் பண்ணி ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால வேற எதுவுமே நமக்கு பெருசா சேஞ்சஸ் இதுல இல்லை. அதனால யூனிட் 3 ஓல்டுல உங்களுக்கு என்ன இருந்துச்சோ, கரெக்டா? ஓல்டுல வந்து யூனிட் 3 நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அது மட்டும்தான் நமக்கு ஃபுல்லா கட் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? அப்ப யூனிட் 3 நம்ம படிச்ச ஃபோரியர் சீரியஸ் தான். ஃபோரியர் சீரியஸும் ஃபோரியர் இன்டெகிரல்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃபுல்லா கட் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுல நமக்கு வேற எதுவுமே கட் ஆகல. ஃபோரியர் சீரியஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெகிரல்ஸ், கரெக்ட்டுங்களா? ஃபோரியர் இன்டெகிரல் இந்த யூனிட் 3 இது மட்டும் நமக்கு ஸ்கிப் கட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஓகே ஃபுல்லா டெலிட் ஆயிருக்கு. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன ஆட் ஆயிருக்குன்னா, என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? டோபாலஜி யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கு பெரிய சேஞ்சஸா நம்ம இந்த சிலபஸ்ல பார்க்குறோம். யூனிட் 3 ஃபோரியர் சீரியஸ்க்கு பதிலாக டோபாலஜி ஆட் ஆயிருக்கு. அதே போல நமக்கு வேற என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, மற்ற சிலபஸ் ஃபுல்லா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூனிட் 8ல வந்து ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்துச்சு. இப்போ அது நமக்கு நமக்கு யூனிட்ல ஆர்டர் மாறி இருக்கு. யூனிட் 7 மாறி இருக்கு. அப்புறம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அந்த மெக்கானிக்ஸ் டாபிக்கும் நியூமெரிக்கல் அனாலிசிஸும் நமக்கு புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூனிட் 8ல இது மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தெரியும், சரிங்களா? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் அண்டு நியூமெரிக்கல் அனாலிசிஸ். இந்த டாபிக் மட்டும் நமக்கு நியூ டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்றபடி வேற சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஓல்டு சிலபஸ்ல இருந்த யூனிட் 9-10 இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. இந்த யூனிட்ஸ் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆயிருக்குன்னா, யூனிட் 10 இங்க ப்ராபபிலிட்டி தியரியா சேஞ்ச் ஆயிருக்கு.
ஓகேங்களா? இது மட்டும் தான். வேற சேஞ்சஸ் பெருசா நமக்கு டாபிக்ஸ்ல எதுவுமே குடுக்கப்படல. ஆனா யூனிட் 3 ஃபோரியர் சீரிஸ் கட் ஆயிருக்கு. யூனிட் 8ல நமக்கு நியூ யூனிட்டாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ். யூனிட் 9, 10ல இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2 நமக்கு மெர்ஜ் பண்ணி ப்ராபபிலிட்டி தியரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதான் மேஜர் சேஞ்சஸா நம்ம இதுல பார்க்கிறோம். ஓகே? அதனால நம்ம ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் இருக்க சேஞ்சஸ் இது மட்டும்தான். இதை நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. சிலபஸ்ல பெரிய சேஞ்சஸ் இருக்கு, நம்ம ஏற்கனவே ஃபுல்லா எல்லாம் படிச்சிட்டோம், பட் நம்ம இனிமே நம்ம மறுபடியும் நம்ம அந்த சிலபஸ் நம்ம சேஞ்சஸ் நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்தணும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அது பெரிய கஷ்டமே இல்லை. அதே போல புதுசா படிக்கிறவங்களுக்கும் இனிமே புதுசா ரெஃபர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ரொம்ப எளிமையான விஷயம் தான். அதனால இந்த சேஞ்சஸ் நம்ம மட்டும் நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம டிஆர்பிக்கு இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய சேஞ்சஸா இது இருக்காது. ஏன்னா நியூ யூனிட்ஸ் இருக்க அந்த டோபாலஜி யூனிட்ஸையும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அந்த 2 யூனிட்டை மட்டும் நம்ம புதுசா ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 1, 2ல கொடுத்திருந்த ப்ராபபிலிட்டி கான்செப்டை நியூ யூனிட்டா அவங்க கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மட்டும் நம்ம ஸ்டார்ட் 1, 2 நம்ம யூஸ் பண்ணிட்டாவே அந்த யூனிட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவர் பண்ணிடலாம். டோபாலஜி அண்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இது 2 தான் நமக்கு இருக்கிற மேஜரா கொடுத்துருக்க யூனிட்ஸ். அதனால அதை மட்டும் நம்ம அடிஷனலா பார்த்தாவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா? மற்றபடி நமக்கு நியூ சிலபஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல நமக்கு சேஞ்சஸ் இருக்காது, பெரிய சேஞ்சஸ் கொடுக்கப்படலை. யூனிட் 1 நான் திரும்பவும் சொல்றேன், யூனிட் 1 அல்ஜிப்ரா நோ சேஞ்ச் நமக்கு. யூனிட் 2ல ரியல் அனாலிசிஸ்ல பெரிய சேஞ்சஸ் அப்படியே தான் இருக்கு நமக்கு சிலபஸ். சப் டாபிக்ஸ் மட்டும் 1 or 2 நமக்கு கொஞ்சம் இன்க்ளூட் ஆயிருக்கு, வேற எதுவும் சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டோபாலஜி நமக்கு புதுசா கொடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆல்ரெடி இருந்த அதே சேம் சிலபஸ் யூனிட் 7 இருந்தது. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் யூனிட் 6 இருந்த சேம் டாபிக், எந்த சேஞ்சுமே இல்லை. டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி யூனிட் 4ல இருந்ததை யூனிட் 6க்கு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நமக்கு யூனிட் 8ல இருந்தது சேம் அப்படியே தான் இருக்கு, ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க சப் டாபிக்ஸ். சிஎம் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் மட்டும் நமக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு யூனிட்ஸ் நம்ம நியூவா அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஆபரேஷன் ரிசர்ச் வந்து யூனிட் 5ல இருந்தது, டாபிக்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ப்ராபபிலிட்டி தியரி வந்து யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2ல இருந்த டாபிக்ஸை புதுசா அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதை மட்டும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டிஆர்பி தேர்வுகள்ல இந்த சிலபஸ் நம்ம சேஞ்சஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு ஒரு நல்ல இந்த டிஆர்பி கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுல கான்பிடண்டா இருங்க. சிலபஸ்ல பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் நம்ம கண்டிப்பா வேணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதோட